நேத்து தான் அரெஸ்ட் ஆனாரு. அரெஸ்ட் ஆன பின்னும் திரும்ப அவதூறுகள் தான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா நேத்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், அதாவது முன்னாள் அமைச்சர், இந்நாள் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதலமைச்சர் குறித்து அவதூறு பேசுறதுனால கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு நேற்று திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். ஆஜர்படுத்தினதுக்கு அப்புறம் நீதிமன்ற விசாரணையில பல்வேறு விசாரணைகள்லாம் போயிட்டு இறுதியாக அவர் சொந்த ஜாமீன்ல அவர் விடுவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தினமும் காலையில 10 மணிக்கு திருச்செந்தூர் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போடணும். லைக் சிங்கம் படத்துல நீங்க பாத்திருப்பீங்கல்ல, பிரகாஷ்ராஜ் எங்க இருந்தாலும் இந்த ஸ்டேஷன்ல கையெழுத்து போடணுமாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டேஷன்ல போயிட்டு, ஏன்னா ஜாமீன்ல வந்தா இல்ல நான் இங்கதான் இருக்கேன், நான் எங்கும் தப்பிச்செல்லாம் போயிடல அப்படின்னு சொல்ற மாதிரி நீதிமன்றம் எந்த ஸ்டேஷன்ல சொல்லுதோ இல்ல அவங்க எல்லைக்குட்பட்ட எந்த ஸ்டேஷன் இருக்கோ அதுல போய் அவங்க தினமும் கையெழுத்து போடணும் அப்படிங்கிறது. அததான் இப்போ முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பின்பற்றணும்னு கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்கு. அந்த கோர்ட்ல இருந்து வெளியே வரும்போது ஆல்மோஸ்ட் நைட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட் லைட்ல தான் அந்த பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. நைட் வெளியே வந்த உடனே சுத்தி இருக்கிற எல்லா மேக்சிமம் பிரஸஸோட மைக் அவர் முன்னாடி நிக்குது. அந்த மைக்ல அவர் பேட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி எந்த சலசலப்புக்கும் நாங்க அஞ்ச மாட்டோம், இது மாதிரி பல விஷயத்த பார்த்த திமுக காரங்க நாங்க, எங்க தளபதி ஸ்டாலின் தைரியமா இருக்க சொல்லியிருக்காரு, அதனால நாங்க எதுக்குமே கவலைப்பட மாட்டோம், எங்கிட்ட தாவேக்கால இணைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க. இன்னொன்னு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேரன் நடத்தப்பட்டது, இதெல்லாம் எங்கிட்ட நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அது மட்டும் இல்லாம பேசிட்டு இருக்கும்போது குதிரை பேரம்னா இல்ல ஒட்டக பேரம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, இறுதியாக அவர் சொல்லும் போது இதெல்லாம் என்னங்க பெரிய ஆட்சி, இதை விட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நாங்க பார்த்தவங்க, இந்த ஆட்சி இதுக்கு மேல இன்னும் 6 மாசத்துக்கு மேல தொடராது, தொடரவும் விடமாட்டோம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துல எந்த விதமாவது மிரட்டி பயங்காட்டலாம்ங்கிற எண்ணத்துல இருக்காங்க. நாங்க இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வேணா டிவிக்கில சேர்ந்துடலாம், அதுக்கு வேணா நாங்க சப்போர்ட் பண்றோங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்க எந்த இதுக்கும் பயப்பட மாட்டோம், எதுக்கும் பயப்பட மாட்டோம். இன்னைக்கு ஒரு கட்சிக்கு நாங்க பயப்படணுமா? அதனால எங்களுடைய தலைவர் தைரியமா இருக்க சொல்லியிருக்காரு. அந்த தெம்போடு எந்த இதுனாலும் சந்திக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அந்த பேரம் தான் பேசி போய்தான், குதிரை இல்ல ஒட்டகம் பேரம் பண்ணாங்க. அந்த ஒட்டகம் நடக்காது. உடனடியாக கைது பண்ணி அவரை உள்ள அனுப்பிடணும், ஒரு பயம் காட்டணும். இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம், பயப்பட மாட்டோம். சிறுகுண்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அங்கே என்ன நடக்கு, லாட்டரி சீட்டு வியாபாரம், கஞ்சா வியாபாரம் நடக்கு. அது இல்லாமல் அந்த கற்பழிப்பு கேஸில் அந்த சட்டமன்ற உறுப்பினரே இருக்காரு. அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஏதாவது தொட்டி பார்க்க வேண்டாமா? என்ன ஆட்சி நடக்கு? சும்மா ஏதாவது ஒரு ஆட்சி நடத்தணுங்கிறதுக்காக ஆட்சி நடத்துகிறாங்க. இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காது, அதிகபட்சம் ஆனால் 6 மாதம் இந்த ஆட்சி. நான் சேலஞ்சாக சொல்கிறேன், நான் இருக்கிற திருச்செந்தூருடைய அருள்மிகு சுப்பிரமணிய சாமியுடைய மேலே சொல்கிறேன், 6 மாசத்துக்கு மேலே இந்த ஆட்சி இருக்காது, இருக்கவும் விட மாட்டோம். தொடரவும் விடமாட்டோம்னா என்ன அர்த்தம் அப்படிங்கறதான் இன்னைக்கு பெரிய கேள்விக்குறியாகி அதுவும் ஒரு சர்ச்சையாக பேசப்பட்டு இருக்கு. அப்படின்னா எல்லாரும் சொல்றது போல தாவேக்கால இருக்கக்கூடிய எம்எல்ஏவை வாங்க முயற்சி செஞ்சது உண்மைதானா? அப்படி வாங்கிக்கிட்டு திரும்பவும் ஃப்ளோர் டெஸ்ட் நடத்தினா அப்ப அவங்களுக்கு பெரும்பான்மை நிரூபிக்க முடியாது. அந்த வகையில் பிளஸ் அதெல்லாம் தெரிஞ்சுதான் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்படி பேசினாரா அப்படிங்கிற கேள்வியும் இப்ப எழுந்திருக்கு. இது குறித்து திரும்ப அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள்கிட்ட வேற ஒரு பேட்டியில கேட்கும்போது அவர் கேட்கிறாரு, எங்க அவரெல்லாம் எதுக்குங்க எங்க கட்சியில நாங்க எடுத்துட்டு இருக்கணும், அவரோட தேவையே எங்க தாவேக்காக்கெல்லாம் தேவையில்லை. ரெண்டாவது அவர்கிட்ட பேரம் பேசினாங்க இல்ல அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய சொன்னாங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? சும்மா போற போக்குல ஏதோ ஒன்று அடிச்சு விட்டுட்டு போக கூடாதுங்க. அவரோட தேவையெல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. ரெண்டாவது அவரை நாங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா எங்க கிட்ட போதுமான அளவுக்கான எம்எல்ஏ எண்ணிக்கைகளுங்கிறது இருக்கு, 120 எங்க கிட்ட இருக்கு, தாராளமாக இருக்கு. அதனால நாங்க யாருக்கிட்டையும் போய் குதிரை பேச வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொன்னு, இன்னைக்கு தேதிக்கு எலெக்ஷன் நடந்தா கூட எங்க கட்சி பெரும்பான்மையில வெற்றி பெறும்ன்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா மக்கள் மீது நாங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை. இப்ப ஆட்சி தொடங்கி வெறும் 40 நாட்கள் தான் ஆகுது. இந்த 40 நாள்ல எவ்வளவோ விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கு. நிறைய துறைகள்ல லஞ்சம்ங்கிறது முற்றிலும் ஒழிக்கப்பட்டிருக்கு. இன்னும் சில துறைகள்ல செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதையும் கூர்ந்து முதலமைச்சர் அவர்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. வரும் நாட்கள்ல எல்லாமே சரி செய்யப்படும் அப்படின்னு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த பேட்டியில சொல்லும் போது முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களை வம்பிழுக்கிற மாதிரியும் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன அவ்வளவு பெரிய தலைவராங்க, அவரெல்லாம் என்ன நினைச்சாலும் எங்களோட ஆட்சியெல்லாம் கலைக்க முடியாது, வேணா இப்ப எவ்வளவு இடைத்தேர்தல் வரப்போகுது, உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, அதெல்லாம் இன்னும் வெற்றி பெற சொல்லுங்களேன் பார்க்கலாம். என்ன சொன்னாலும் மக்கள் எங்கள் கட்சியின் தலைவர் பக்கம் இருக்கிறாங்க. எங்கள் கட்சி என்ன எலெக்ஷன் வந்தாலும் மக்களின் துணையோடு 100% வெற்றி பெறுங்கிறத எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டு
இன்னொன்று ஸ்டாலின், நம்ம முன்னே சொன்ன மாதிரி ஸ்டாலின் அவர்களை அட்டாக் பண்ற மாதிரி அவங்களோட ஆட்சி லட்சணம் தான் வந்து 5 வருஷமா பார்த்து தானே மக்கள் இப்ப அவங்கள ஓரங்கட்டி உட்கார வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் திமுகவின் தேர்தல் வரலாறுலயே கட்சியின் தலைவர் தோத்ததாக வரலாறு இல்லை. எவ்வளவோ பெரிய நெருக்கடி காலகட்டங்கள்ல கூட, எம்ஜிஆர் ஆட்சி செய்த காலங்கள்ல கூட கலைஞர் அவர்கள் தோல்வி விடுறது கிடையாது. அவர் ஒருத்தர் மட்டும் எப்பயுமே ஜெயிப்பாங்க. அந்த வகையில பார்க்கும்போது இப்ப கட்சி தலைவரே தோக்குறாரு அப்படின்னா அந்த கட்சிங்கிறது அவ்வளவுதான். ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கட்சிக்கு நல்லது செய்யணும்னு ஒண்ணு நினைச்சாரு அப்படின்னா அவங்களும் அவங்க குடும்பமும் மொத்தமா இந்த பதவிகள்ல இருந்தெல்லாம் ராஜினாமா செஞ்சுட்டு திமுகவின் அறிவாலயத்தை அந்த தொண்டர்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனா அந்த கட்சி எப்படியாவது ஒரு வகையில வலுப்பெறும், திரும்ப உயிர் பெறும். இப்படியே நடந்துகிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. அண்ணா அவர்கள் எப்படி தன்னோட தொண்டர்கள்கிட்ட 5 ரூபா 10 ரூபா அப்படி இப்படின்னு வாங்கி அந்த அறிவாலயத்தை கட்டி எழுப்புனாரோ, அதே மாதிரி அந்த தொண்டர்கள்கிட்டயே இப்ப ஸ்டாலின் குடும்பம் வந்து இந்த அறிவாலயத்தை விடுறதுதான் அந்த கட்சிக்கு அவர்கள் செய்யக்கூடிய நல்லது இப்படின்லாம் பேசியிருக்காரு. இல்ல எங்க வேணாலும் புகார் கொடுக்கட்டும், ஆதாரம் இருந்தால் என்ன வேணாலும் நடவடிக்கை எடுக்கட்டும். நாங்கெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டோமே. எங்களுக்கு தேவையான நம்பர் 120 ஆல்ரெடி இருக்கு. எங்களுடைய கூட்டணி கட்சியோடைய அனைத்து பலத்தோட இருக்கு. வர்றவர்கள் எதற்காக ரிசைன் பண்றாங்கன்னு தெரியும். நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம். வர்ற எல்லாரும் வந்து இந்த அவங்களுடைய தலைமை மீது, அவங்க தலைமை அதிகாரத்தின் மீது, ஸ்டாலின் குடும்பத்தின் மீதும் எடப்பாடி குடும்பத்தின் மீதும் நம்பிக்கை இல்லாம எல்லா கட்சியை விட்டு வெளியேறாங்க, ரிசைன் பண்றாங்க. இதை நாங்க தெளிவாக சொல்லிவிட்டோம். அப்ப நீங்க குதிரை பேரம் சொன்னா, நாங்க எந்த பேரத்திலும் இதுவரை யாரும் இன்வால்வ் ஆனதில்லை. இதுவரைக்கும் திமுகவும் திமுக சார்ந்த முன்னாள் அமைச்சர்களும் திமுக சார்ந்த ஸ்டாலின் அவர்களும் அவருடைய தலைவர் ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி டைரக்ஷன் பேர் தான் இந்த அனைத்து குதிரை பேரம் நடந்துட்டு இருக்கு. அதற்கான ஆதாரத்துடன் இன்று பலர் கைது செய்யப்பட்டு வர்றாங்க. அந்த குதிரை பேரத்தை எங்களுடைய எம்எல்ஏக்களே பர்ச்சேஸ் பண்ற வேலையை செய்ததே ஸ்டாலினும் அவருடைய டைரக்ஷன் பேர்ல செந்தில் பாலாஜி சார்ந்த நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கார்கள். இன்னும் பலர் அதுமான வேலையை செஞ்சுட்டு வராங்க. இதை தான் நாங்க அன்னைக்குன்னு சொல்லிருக்கோம், 40 நாட்கள் சொல்லிருக்கோம். ஒன்னே ஒரு கேள்வி, எந்த தைரியத்தில் ஸ்டாலின் அவர்கள் வந்து 30 நாட்கள் தான் இந்த அரசு இருக்கும் எந்த தைரியத்தில் சொன்னார்? அதான் நாங்க ஒன்னே ஒண்ணு கேட்கிறோம். 30 நாட்கள்ல கடந்த 40 நாள் இப்ப தேர்தல் முடிஞ்சு இந்த அரசு பொறுப்பேற்று 40 நாள் ஆச்சு. இந்த 40 நாள்ல இந்த எந்த தைரியத்தில் சொல்றாரு ஸ்டாலின்? என்ன அந்த 40 நாள்ல அவர் பயங்கரமான ஒரு மக்களுடைய நன்மதிக்கு பெற்று மிகப்பெரிய மாபெரும் தலைவர் ஆயிட்டாரு ஸ்டாலின். 5 வருஷம் முதல்வராக இருந்தே உங்களால உங்களுடைய தொகுதியிலே ஜெயிக்க முடியல. அப்ப இந்த 30 நாள்ல நீங்க மாபெரும் தலைவர் ஆயிட்டீங்களா ஸ்டாலின்? இல்ல ஒன்னும் பண்ணல. நான் 5 வருஷமா இருந்த உங்க மேல நன்மதிப்பு தான் உங்களுடைய கொளத்தூர் தொகுதியிலே மக்கள் காட்டிட்டாங்க. அப்ப இந்த 30 நாள்ல இந்த அரசு கவிழும்னு நீங்க எப்படி சொன்னீங்க? எந்த தைரியத்தை சொன்னீங்க? பர்ச்சேஸ் பண்ற கெப்பாசிட்டி வச்சுதானே சொன்னீங்க. ஸ்டாலினுக்குன்னு ஒரு ஆளுமை இந்த 30 நாள்ல புதுசா வந்துருச்சா, இல்ல மாபெரும் தலைவர் ஆயிட்டாரா? அவர் சொன்னதற்கான அர்த்தம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போறோம், நாங்கள் 40 கோடி 50 கோடிக்கு பேரம் பேசிட்டு இருக்கோன்றத மனதில் வைத்து அந்த தைரியத்தில் மட்டும்தான் ஸ்டாலின் சொன்னார். அது கண்டிப்பா நடைபெறாது. எங்கள் எம்எல்ஏ யாரையும் கிட்ட கூட நெருங்க முடியாது. நெருங்கினால் இப்ப என்ன மாதிரியான ஒருத்தர் வந்து ஆதாரபூர்வம் மாட்டினாங்களோ அதே மாதிரி எல்லாரும் மாட்டுவார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திரும்பவும் சொல்றோம் இங்க பாருங்க, திரும்பவும் சொல்றோம், நாங்கள் எந்த குதிரை பேரத்தில் ஈடுபடவும் மாட்டோம். அதற்கான தேவையும் இல்லை. இன்னைக்கு விட்டாலும் நாங்கள் தேர்தலை சந்திப்போம். மக்கள் 100% எங்களோடு இருக்காங்க. இன்னைக்கு விட்டாலும் நாங்கள் தேர்தலை சந்திப்போம். ஆனால் ஸ்டாலினும் எடப்பாடியும் தான் குறுக்கு வழியில் இன்னைக்கு வந்து ஆட்சியை கைப்பற்ற நினைக்கிறாங்க. அது ஒரு காலத்து நடக்காது. 100% நாங்கள் இன்னைக்கு விட்டாலும் நாங்கள் தேர்தல் சந்திக்க மக்கள் 100% எங்களுக்கு வாக்களிக்க தயாராக. இது எங்களுக்கு தேவையும் இன்னும் எத்தனை தேர்தல் வந்தாலும் இதுவரைக்கும் புரட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார், தீய சக்தி திமுக ஒழிச்சே ஆவன். அம்மா சொல்லியிருக்காங்க, தீய சக்தி திமுக ஒழிச்சே ஆவன். இன்னைக்கு அதை வந்து எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் ஒழித்து விட்டார். அதான் இன்னைக்கு மக்கள் தேர்தல். இன்னைக்கு வந்து அதோடைய முதலமைச்சர் வேட்பாளரே தோற்றானால் அந்த கட்சி இத்தோடு முடிந்து விட்டது. திமுகவுடைய அத்தியாயம் முடிந்து விட்டதற்கு அந்த ஒரு காரணம் தான் இன்னைக்கு எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கட்சிக்கான ஒரு நீரோட்டமே இல்லை. அந்த கட்சியை வழிநடத்த யாருமே இல்லை. திரு ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சாருன்னா, அந்த கட்சிக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சாருன்னா, அவர் அந்த குடும்பமும் அவரும் ஸ்டாலினும் அவர் குடும்பமும் அந்த கட்சியில் அனைத்து பொறுப்புகளும் வந்து ராஜினாமா செய்து விட்டு அறிவாலயத்தை ஏற்கனவே அண்ணா எப்படி தொண்டர்களுடைய வரி பணத்தில் அந்த அறிவாலயத்தை கட்டினார். அறிவாலயத்தோட இருந்து தொண்டர்களுடைய வரி பணத்தில் எல்லாரும் 5 ரூபா 10 ரூபா 1 ரூபா 2 ரூபான்னு போட்டு கட்டினதான் அந்த அறிவாலயம். ஸோ அது மாதிரி அந்த அறிவாலயத்தை தொண்டர்கள்ட்டே ஒப்படைச்சிட்டு போனாதான் மிச்சம் மீதி இருக்கிற கட்சியாவது காப்பாற்றப்படும். இன்னொரு அரசியல் புரசலான ஒரு தகவல்களும் ஒன்று வந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து குதிரை பேரம் நடத்தினாரு. கிட்டத்தட்ட 180 கோடிக்கும் மேல பேரம் பேசப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் முந்தானத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதோட ஒரு சிறப்பு தகவல்கள் ஒன்று கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, அது உண்மைதான் அப்படின்னும், 2வது இவங்களோட எம்எல்ஏல இருந்து, அதாவது தாவேகாவுடைய எம்எல்ஏல இருந்து 10 15 பேர் அதற்காக ஒரு முன்பணம் வாங்கினதாகவும் தலைமைக்கு தகவல் போயிருக்கு. அந்த அடிப்படையில தான்
இப்போ செந்தில் பாலாஜி அவங்க டீம் மேல மிக காட்டமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்குன்றாங்க. ஏன்னா இவங்க எம்எல்ஏ மேலையும் தாவேக்காவுக்கு கோபம் இருக்கு. ஆனா எடுத்த உடனே எம்எல்ஏவை தண்டிச்சா அது ஆட்சிக்கு அவப்பேர் வந்துரும். அதனால இவங்களை மனசு மாத்தி இவங்க கிட்ட இருந்து பணத்தை கொடுத்து இவங்களை விலைக்கு வாங்க முயற்சி செஞ்சவங்களை ஃபர்ஸ்ட் கைது பண்ணுங்க அப்படிங்கிற உத்தரவு விஜய் கிட்ட இருந்து போனதாகவும் அதன் அடிப்படையில தான் இப்போ இந்த கைது நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. மக்களே நீங்க சொல்லுங்க, என்னதான் இருந்தாலும் மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்பை மதிச்சு நாம எதிர்க்கட்சியின் அரசியல் செய்யறது நல்லதா, இல்ல குதிரைப்பேரன்ற பேர்ல அங்க இருக்கிற எம்எல்ஏக்களை இங்க வாங்குறது? ஏன் இது ஈவன் விஜய் கட்சி அவர்களுக்குமே பொருந்தும். அதிமுக இருக்கிறவங்களை எல்லாம் ராஜினாமா செய்ய சொல்லிட்டு வர சொல்றதாகவும் ஒரு தகவல்கள் இருக்கு. அப்படி இந்த தாவேக்கா செய்யறதும் தவறா? ஆளும் கட்சி மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்லதை செய்யணும். எதிர்கட்சிகள் அவங்களுக்கு தேவையானதை ஆளும் கட்சி செய்யாம இருக்கிறாங்கன்னா அதை எதிர்த்து செய்ய வைக்கணும். இதுதானே நாகரிகமான அரசியல். அதை விட்டுட்டு இந்த கட்சி அங்க இருக்கிற எம்எல்ஏவை வாங்குறாங்க, இந்த கட்சி ஆட்சியை கலைக்கிறதுக்காக இந்த எம்எல்ஏவை வாங்குறாங்க, இப்படிங்கிற மாதிரியான வாதங்கள் இல்ல வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்போது உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? இது நாகரிகமான அரசியல் நினைக்கிறீங்களா, இல்ல அவங்க செய்யும் போது இவங்க செய்யறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரெண்டாவது, சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்ற மாதிரி மக்கள் எல்லாரும் இந்த ஆட்சியின் மீது திருப்தியாக தான் இருக்கிறாங்களா, இல்ல இப்ப திரும்ப எலெக்ஷன்லாம் வச்சா ஒரு மாற்றம் வந்துருங்க, அப்படி ஒன்றும் விஜய் ஆட்சியில மாற்றம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி சுற்றி நடக்கிற விஷயங்களை கோர்த்து ஒரே வீடியோவை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், தமிழ் செல்வன், தமிழ் வியூஸ். தேங்க்யூ.